பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மலைவாழ் மக்கள் மத்தியில் நான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கணும், கூடி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டோம். அப்போ காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு குகை மாதிரி ஒரு பெரிய இடத்த ஒன்று செட் பண்ணோம். அந்த செட் பண்ணி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்போது அங்கே ஒரு 3-4 சிறப்பு உபவாச கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்திருந்தவர்கிட்ட நாங்கள் சொன்னோம், அண்ணே இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஜெப கூடுகை மாதம் ஒரு முறை நடத்தலான்னு இருக்கோம், அந்த இடத்த வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை ஜெபித்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னோம். அவர் 3 நாள் எனக்கு சொல்கிறேன்னு கடைசியில் 3ஆவது நாள், அண்ணே நீங்கள் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவீங்க, ஊருக்கு போயிடுவீங்க, அதனால் அது என்னன்னு வந்து எங்களை பார்த்து எங்களுக்கு அதை ஜெபிச்சு கொடுங்கன்னு. உடனே நாங்கள் கூப்பிட்டு போனோம். அவர் என்ன சொன்னார், இல்லை தம்பி எனக்கு சரியான ஒரு வழிநடத்து இல்லை, ஆனாலும் வாங்கன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு போனோம். போனால் நானும் எங்கள் நண்பர் 2 பேர், அவங்க கணவன் மனைவி, நாங்கள் 5 பேரும் போனோம். இடத்த பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த இடத்துல பார்க்குறபோது ஒரு மனம் ஆண்டவரை பற்றி எப்படி ஆண்டவர் தனிமையாக இருந்து ஜெபித்தாருன்றதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஏறக்குறைய 100-150 மான் எங்களை சுற்றி நின்றுச்சு. அப்படி நாங்கள் காட்டுக்குள்ளே நாங்கள் மிருகங்களை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அன்றைக்கு பார்த்தது போல் நாங்கள் பார்க்கல. ஏன்னா தொப்புள் கொடியோட நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி மான்லாம் பார்த்தோம். அதையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு மிரண்டு போய் வந்துச்சு. என்னடா அப்படின்னா அப்புறம் அவங்க சொன்னால் இதெல்லாம் அப்படி தான் அவங்க வரும் போகும். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு புதுசு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடிக்கவும் இந்த மான் போனதும் பன்றி கூட்டம் நிறைய வந்து, பன்றி கூட்டம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பன்றி வந்துச்சு. சரி இதுதான் விரட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் சொன்னார், இந்த மாதிரி இடைஞ்சல் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்படி இல்லைண்ணே, நான் இதெல்லாம் பழகி போயிடும் அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னார், திரும்பி நீங்கள் பதறாமல் பின்னாடி திரும்பி பாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்றும் இல்லையாண்ணே அப்படின்னா, இல்லை அந்த புதரில் பாரு தம்பி அப்படின்னா. உடனே நாங்கள் திரும்பி பார்த்தா ஒரு புலியோட மூஞ்சி தெரிஞ்சிச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், ஒரு குட்டி புலி தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். கடைசியில் பார்த்தா அது பெரிய ஒரு புலி வெளியே வந்து நின்றுச்சு. அந்த புலி எங்களை நோக்கி வந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டோம். அப்போ அவர் எங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கு கொஞ்சம் நேரம் எங்களை நின்று பார்த்தது திடீர்னு சொல்லி என்ன சொன்னா பின்னாடி நோக்கி ஓடிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஜெப கூடுகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சுயமாக நாங்கள் செஞ்சிட்டோம். எங்களோட மாம்சீகமாக நாங்கள் சிந்தித்ததுனால அந்த காரியம் செயல்படலை. அப்போ தான் நாங்கள் சொன்னோம். அப்போ தான் அவர் சொன்னார், ஆண்டவர் சித்தம் அறிந்து செயல்படணும் தம்பி, எந்த ஒரு காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே இது உங்கள் சித்தமா, இந்த காரியம் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொண்டு செயல்படணும்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய சித்தம் அறிந்து கொண்டு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம கேட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் செய்கிறேன், இந்த முயற்சி எடுக்கிறேன், இது உங்களுடைய சித்தம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே நமக்கு ஃபெயிலியர் வராது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.